ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில் தொட்டிங்களில் நிறைய பூச்சிகள் வரும். குட்டி குட்டியாக எறும்புகள், பூரான்கள், ரொம்ப குட்டியாக இருக்கும், கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள், நல்லா இருந்த செடி திடீர்னு செத்து போகும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி கேர் கொடுக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். தொட்டிங்களில் பூச்சிகள் ஒரு வேளை வந்துருச்சு அப்படின்னா அதிலிருந்து மேலே வந்துட்டு அந்த மாவு பூச்சி இருக்கு இல்லையா, அது வரலாம், ஏஃபிட்ஸ் வரலாம். எறும்புகள் வந்துட்டாலே கொண்டாட்டமாக ஆகிடும், நிறைய தொட்டிங்களில் பரவ ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் கொடுக்கக்கூடிய கேர், நீங்கள் மழை காலமோ இல்லை வெயில் காலமோ எந்த காலத்துலேயும் மண்ணுங்களில் பூச்சிகள் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். நம்ம வெயில் காலம்னும் பொழுது கொஞ்சம் கூடுதலாக தண்ணி ஊற்றிட்டா கூட ஃபங்கஸ் ப்ராப்ளம் வரும், அதே மாதிரி பூச்சிகள் அதிகமாக வரும். இந்த ரெண்டு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் இன்றைக்கி கொடுக்குற இந்த பவுடரு நீங்கள் எதை வேணாலும் கொடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு சில டிப்ஸு சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் செடிங்களில் இந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஹோலி ஃபெஸ்டிவலுங்களா, உங்கள் எல்லாருக்கும் ஹோலி நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி வண்ணமயமாக இருக்கக்கூடிய பூக்களை இந்த வீடியோவில் நீங்கள் நிறையவே பார்ப்பீங்க, பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி பூச்சிகள் நம்ம மாடி தோட்ட தொட்டிங்களில் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நர்சரியில் வாங்கிட்டு வந்து வைக்கிற செடிகளில் கூட அந்த தொட்டியில் கூட பரவலாம். ஆனால் இருந்தாலும் அதை நம்ம கொஞ்சம் கேர் கொடுக்க வேண்டியது இருக்கும். நம்ம செய்கிற சில மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக தண்ணி விடாதீங்க. தண்ணி விடும்பொழுது தேவையில்லாமல் ஈரப்பதத்துக்கு கெடுதல் செய்யக்கூடிய பூச்சிகள் அந்த தொட்டிங்களில் வரும். அடுத்ததாக எறும்புகளுக்கு தீனி வைக்கிற மாதிரி எந்த ஒரு உரமும் கொடுக்காதீங்க. அப்படி கொடுக்கும் பொழுது நிறைய எறும்புகள் ஒரு தொட்டியில் வந்துடுச்சு அப்படின்னா அவங்க கூட்டமாக அங்கேயே வந்துடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதுக்குள்ளேயே நிறைய புற்றுகள் வைக்க ஆரம்பித்து எல்லா தொட்டிங்கள்லையும் பரவ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா செடிகளில் சீக்கிரமே மாவு பூச்சியெல்லாம் கொண்டு வந்து விட்டுருவாங்க. மாவு பூச்சும் ஏவிட்ஸும் வரத்துக்கு முக்கியமான காரணம் இந்த எறும்பும் கூட. அப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கேர் கொடுங்க. நான் என்னுடைய தொட்டிங்களில் எறும்புகள் இருந்தப்போ நான் இந்த சில விஷயங்கள் தாங்க பண்ணேன். மண்ணை எல்லாத்தையும் நல்லா ரீபாட் பண்ணிட்டேன். இப்போ வெயில் காலம் இல்லைங்களா, அதிகமாக நீங்கள் செடிங்களை, ரோஜா செடிங்களை தயவு செய்து ரீபாட் பண்ணாதீங்க. இந்த கிளைமேட்டுக்கு சுத்தமாக செட் ஆகாது. இது பார்க்குறது ஒரு செம்பருத்தி செடி தான். நிறைய தொட்டிங்களில் எறும்பு போயிட்டு இருந்து செடியோட வளர்ச்சி ரொம்ப தடைப்பட்டுட்டே இருந்தது. அதே மாதிரி பூக்கள் ரொம்ப கம்மியாக பூக்க ஆரம்பிச்சது. அதுக்காகவே நான் ரீபாட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த மண்ணுக்குள்ளே நிறைய எறும்புகள் இருந்தது. அதுக்காக நான் கொஞ்சமாக புங்கம் முன்னாக்கு போட்டு விட்டுருந்தேன். வெயில் காலம்னும் பொழுது புங்கம் முன்னாக்கு கொஞ்சமாக தான் சேர்க்கணும். நான் ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்த்து மண்ணை கிளறி வச்சுட்டு கொஞ்சம் நிழலாக இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்ச நாள் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அதில் செடி வைக்க ஆரம்பிப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வசம்பு பொடி தாங்க. ரொம்ப ரொம்ப எறும்புங்களுக்கும் சரி, தொட்டிங்களில் தேவையில்லாத ஃபங்கஸ் வந்துடுமோ அப்படின்னு நினைப்போம் இல்லையா, நம்ம தேவையில்லாமல் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா கூட அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த வசம்பு பவுடர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் அந்த வசம்போட தண்டு பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, காஞ்சதாக தான் நமக்கு கிடைக்கும். அதை கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நல்லா இடிச்சிட்டு பவுடர் பண்ணி அதையே நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். வசம்பை டைரெக்டாக அப்படியே கொடுக்காதீங்க, ஏன்னா கொஞ்சம் சூடு தன்மை அதிகம். வேப்ப முன்னாக்கு அளவுக்கு இல்லை, ஆனால் இருந்தாலும் சூடு தன்மை அதிகம்னு பொழுது டைரெக்டாக அப்படியே கொடுக்காம நல்லா புளிச்ச மோர் இருக்குறீங்களா, அதை ஒரு 1/2 லிட்டர் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் பொழுது இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போதுமான அளவு. இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு நாள் முழுக்க அப்படியே ஸ்டோர் பண்ணிவிடுங்க. அதை எடுத்து ஒரு 5 லிட்டர் தண்ணியோட சேர்த்துட்டு டைல்யூட் பண்ணிவிட்டு செடிகள் மண் பகுதியில் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது. நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை கொடுத்தாலே போதும், ரொம்ப அதிகமாக தேவையில்லை. இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது ஃபங்கஸ் ப்ராப்ளமும் வராது, அதே சமயம் பூச்சிகள் அதிகம் தாக்காது, செடிகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போது இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நீங்கள் இந்த 2 பொருள் பார்த்தீங்க இல்லையா, உங்களுக்கு இந்த புங்க முன்னாக்கு கிடைக்கல அப்படின்னா கூட புங்க இலைங்கள் இருக்கும்ல, இலைங்கள் நிறைய கொட்டி போயிருக்கும் இந்த இலை உதிர் காலத்தில், அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா க்ரஷ் பண்ணி காய வச்சு எடுத்து செடிங்களுக்கு மேலே மூடாக்காவும் போட்டு விடுங்க. மண் பகுதியில் கிளறிட்டு போட்டு விடும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது. அதே முருங்கை இலைங்களாக இருக்கட்டும், எந்த விதமான இலைங்கள், வேப்ப இலைங்கள் நீங்கள் கொண்டு வந்து மூடாக்கு மாதிரி போட்டு விடுங்க. மண்ணிலையும் ஈரப்பதம் நம்ம தக்க வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தெரிஞ்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு குயிக்காக நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் பாய், ஹாவ் ஏ ப்ளசன்ட் டே.